பாதி பேர் இப்போ இந்த தீபாவளிக்கெல்லாம் ஐயோ வெளியில் வாங்குறது பெட்டர்னு சொல்கிறதுக்கு காரணமே இதை செய்யறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிஷ்ஷஸாக இருக்குது. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு அது ரொம்ப டஃப்பாக இருக்குது செய்யறதுக்குன்னு. அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த மிக்ஸ்சருக்கு கருவேப்பிலை கட்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நல்லா நம்ம பொரிச்சு எடுக்க போகிறதுனால அதை எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் அப்படியே வச்சுருங்க. இந்த வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதாவது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் போடும்போது என்னாகும், அது கொஞ்சம் உப்பம் பொரிஞ்சு வரும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது, அதனால் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2-3 சொட்டு எண்ணெயை இதில் ஜஸ்ட் இதில் இப்படி எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் எண்ணெய் இருக்கட்டும். அண்ட் சில சமயம் என்ன செய்யலாம், கொஞ்சம் கையில் நெய் கூட தொட்டுக்கலாம். நெய் தொட்டு கூட இதை இப்படி கோட் பண்ணி வச்சிருங்க. பண்ணிட்டு கொஞ்சமாக இதில் இப்படி சும்மா மேலே அப்படி படுற மாதிரி, ரொம்ப போட்டுறாதீங்க, சும்மா அப்படி இந்த எண்ணெயோடு சேர்ந்து அப்படி கோட் ஆகட்டும். கொஞ்சமாக இந்த கை சிட்டிக்க தான் இந்த மிளகாத்தூளையும் சும்மா அப்படி அதை இப்படி ஒட்டிக்கிட்டோம். வேர்க்கடலை போட்டோமா. அடுத்தது முந்திரி. இதுக்கு முந்திரி உடச்சி போடாதீங்க, நல்லா ஃபுல்லாக பெருசாகவே இருக்கட்டும். நான் முழுசான்னு சொல்கிறது மூடின பாகம் இல்லை, இந்த மாதிரி ரெண்டாக இப்படி இப்படி இருக்கிற மாதிரி. அதாவது ஒன்னொன்னும் 3/4 பாகம் வெந்துட்டு வரும்போது இன்னொன்னத்தை போட்டுருங்க. பொட்டுக்கடலை. அடுப்பை கொஞ்சம், ஏன்னா இப்போ இந்த வேளைக்கு உங்களுக்கு இது நல்லாவே ஒரு மாதிரி ஹீட் ஆகிருக்கும். அதனால் கொஞ்சம் அடுப்பை சின்னதாக்கிக்கோங்க. அடுத்தது இந்த தேங்காயை போட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் கொஞ்சம் பொரிஞ்சு இருந்தால் நல்லா தான் இருக்கும். அடுத்தது இந்த பொரியை போடலாம். இப்போ நான் இதில் இன்றைக்கி பண்ணுற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதுவும் கிடைக்காததோ இல்லை வீட்டில் மளிகை சாமான் லிஸ்ட்டில் இல்லாததோ கிடையாது. மேபி ஒன்லி இந்த இப்போ நிறைய வீடுகளில் கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்கி வைக்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. பொரி மட்டும் வாங்க வேண்டியிருக்கேன். அதுவும் நிறைய பேர் மத்தியானம் ஸ்நாக்குக்காக கொஞ்சம் பொரி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ எதுவுமே புதுசான ஐட்டம்ஸ் கிடையாது. இப்போ இந்த பொரியை போட்டுருங்க. இப்போ ரேசன்ஸ் போடுங்க. இந்த உணர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு ஆன பிறகுலேருந்தே அடுப்பை சின்னதாக தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையை போடணும். இப்போ இதில் மிளகாத்தூளும் உப்பும் போட்டிருக்கீங்க. ஒரு சிட்டிக்கை சர்க்கரையும் அப்படி தூவிடுங்க. இப்போ கடைசியாக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்சரை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க. அதில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் உப்பு. இந்த சூட்டோட அந்த உப்பு, காரப்பொடி, தட் இஸ் மிளகாத்தூள் ரெண்டும் இந்த சூட்டோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும்.
இது இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸை போட்ட அப்புறம் கலரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆல்ரெடி ரொம்ப லைட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பீஸ் இருந்தால் நல்லாயிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், இது ஆல்ரெடி இங்கே கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் போட்டுருங்க. ஒரு டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. காரம், உப்பு இது 2 போகிறோம். சர்க்கரை மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது. அண்டு எப்போவுமே இதிலலாம் அந்த சூட்டோடு நம்ம போட்டால் தான் அந்த ஹீட்டில் இது எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா வரும். இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்சர் ரெடி.